ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். பாராமெடிக்கல்ல வரக்கூடிய பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 5 பெஸ்டான கோர்சஸ் அண்ட் அந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய எலிஜிபிலிட்டி அண்ட் எவ்வளவு வருஷம் நீங்க படிக்கணும், சேலரி எவ்வளவு கிடைக்கும் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும், எப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும், ஸோ இந்த கோர்ஸ் நீங்க படிச்சா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல எந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும், இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் டாப் 5 கோர்சஸ்க்கு கவர்மெண்ட்ல கவுன்சிலிங்ல என்னென்ன காலேஜஸ் வரும், எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணா கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும், ஸோ இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அண்ட் நம்மளோட வீடியோவை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால பார்க்க முடியும். பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் 19 கோர்சஸ் இருக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் என்னன்னா, படிச்சு முடிச்சதுமே வேலை கிடைக்குமா, சேலரி எவ்வளவு கிடைக்கும், ஸோ டிமாண்ட் இருக்கா, ஸோ இதைத்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லா கோர்சஸும் பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். படிச்சு முடிச்சதுமே வேகன்சி இருக்கு. பட் அதுலயும் ஒரு சில கோர்சஸ் ஸோ அதிகமான வேகன்சி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெஸ்டான கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங் 4 இயர் கோர்சஸ். படிச்சு முடிச்சதுமே உங்களுக்கு வேலை கிடைக்கும், 100% வேலை. ஸோ அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ பிஎஸ்சி நர்சிங் செலக்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி நர்சிங் செலக்ட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் பேஷண்ட் சைடு ஒர்க் பண்ணணும், ஸோ நீட்டா ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்சஸ் இந்த ப்ரொஃபஷனல் பிடிச்சிருந்தா பிஎஸ்சி நர்சிங் நீங்க தாராளமா செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஸோ நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்கலனாலும் செகண்டா நீங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். பிகாஸ் இப்ப இருக்க காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஸோ அதிகமா தேவைப்படுறது எப்பவுமே ஸ்டாஃப் நர்ஸ் தான். பிகாஸ் பேஷண்ட் தான் நமக்கு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷண்ட்டை கேர் பண்றது எப்பவுமே ஸ்டாஃப் நர்ஸ் தான். அண்ட் அதனால நம்பர் ஆஃப் வேகன்சி அதிகமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜும் அதிகமா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல எப்பவுமே எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஒன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு ஸோ சேலரி இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் கவர்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல நிறைய வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது எப்பவுமே பிஎஸ்சி நர்சிங் இருக்கு. ஸோ நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கவர்மெண்ட்ல ஒன்லி 6 காலேஜஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். First one, Madras Medical College, Chennai, 50 seats, and Madurai Medical College, Madurai, 50 seats, and Chengalpattu Medical College, Chengalpattu, 50 seats, and Government Mohan Kumaramangalam Medical College, Salem, 50 seats, and Government Theni Medical College, Theni, 50 seats, and Government College of Nursing, Kadalur, 100 seats. Total 350 seats இருக்கு. ஸோ இந்த சீட்ஸை மட்டும்தான் நீங்க ஃபில் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பெஸ்டான கோர்சஸ் பிபிடி, அதாவது பேச்சுலர் இன் பிசியோதெரபிஸ்ட் 4 இயர் கோர்சஸ் பிளஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் இந்த கோர்சஸ் பொறுத்தவரை ஒரு பெஸ்ட் கோர்சஸ்னே சொல்லலாம். நீட்டா ஒர்க் பண்ண முடியும். ஈக்குவல் டு டாக்டர் அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கோர்சஸ் நீங்க படிக்கணும்னா கவர்மெண்ட்ல ஒன்லி 3 காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன், சென்னை, 25 seats, and Government College of Physiotherapy, Trichy, 25 seats, and Government Kadalur Medical College Hospital, Kadalur, 30 seats. Total 80 seats மட்டும்தான் இருக்கு. பிசியோதெரபி கோர்சஸ் பொறுத்தல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஹையர் கோர்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் இன் பிசியோதெரபிஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஓன் கிளினிக் வச்சு ரன் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் பெஸ்டான கோர்சஸ் பொறுத்தளவு பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி 3 இயர் கோர்சஸ் பிளஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் இந்த கோர்சஸ் நீங்க படிக்கிறதுனால நீங்க ஸோ லேப் அண்ட் பிளட் பேங்க், பயோகெமிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்க லேப்ல ஒரு டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும். காலேஜஸ் பொறுத்தளவு டோட்டல் 5 காலேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி, 20 seats, அண்ட் கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி, 20 seats, அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ், மதுரை, 20 seats, அண்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை, 20 seats, அண்ட் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர், 20 seats, அண்ட் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், சேலம், 20 seats, அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், சென்னை, 20 seats, அண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு, 20 seats, அண்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர், 20 seats, அண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், 20 seats, அண்ட் கவர்மெண்ட் கேஏபிவி மெடிக்கல் காலேஜ், திருச்சி, 20 seats, அண்ட் கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ், கடலூர், 10 seats. டோட்டல் 230 seats இருக்கு. லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் பொறுத்தளவு ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். நீட்டா ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் ஒன்லி ஸோ சிஸ்டர் பிளட் கலெக்ட் பண்ணி அதை சென்ட் பண்றாங்க. அதை ரிசீவ் பண்ணி அதை மிஷின் வைக்கிறது. அந்த மிஷின் ரிப்போர்ட்டை கொடுக்கும்.
அந்த ரிப்போர்ட்டை வந்து சிஸ்டம் வைஸா வந்து அப்டேட் பண்றாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இம்பார்ட்டனோ அதே அளவு வந்து லேப்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பிளட் டெஸ்ட்டை வச்சு தான் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன டேப்லெட் கொடுக்கணும், அவங்களுடைய வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ஐடென்டிஃபை பண்றது எப்பவுமே லேப்ஸ் தான். ஸோ அதனால லேப் டெக்னீஷியன் கோர்சஸ்க்கு வேகன்சி அதிகமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பெஸ்ட் கோர்சஸ் சொல்லி பார்க்கும்போது பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ டாக்டர் வந்து எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இப்போ இருக்க ஃபியூச்சர்ல வந்து ஸோ டாக்டருக்கு அசிஸ்டன்ட் தான் பிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட்ல வந்து டோட்டல் 11 காலேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் 20 சீட்ஸ், அண்ட் கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி 20 சீட்ஸ், அண்ட் கவர்மெண்ட் கேஏபிபி மெடிக்கல் காலேஜ் திருச்சி 20, and Madurai Medical College Madurai 20, and Pudukottai Medical College Pudukottai 20, and Government Vellore Medical College Vellore 20, and Stanley Medical College Chennai 20, and Chengalpattu Medical College Chengalpattu 20, and Thiruvarur Medical College Thiruvarur 20, and Tanjavur Medical College Tanjavur 20, and Coimbatore Medical College Coimbatore 20. டோட்டல் 220 சீட்ஸ் இருக்கு. பிசிஷியன் அசிஸ்டன்ட் பொறுத்தளவு 4 இயர் கோர்சஸ். நீங்க ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம், ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்லி வந்து டாக்டர் கூட வந்து ஜஸ்ட் ரவுண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றது, டாக்டரோட பேஷண்ட் எங்கெல்லாம் இருக்காங்க, ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அண்ட் பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட்டுக்கும் ஸ்டாஃப் நர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்க்கும்போது, ஸ்டாஃப் நர்ஸுங்கிறது பேஷண்ட் கிட்ட டேரக்டா வந்து கேர் பண்றது. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து மெடிசன் கொடுக்கறது, பிளட் கலெக்ட் பண்றது, ஸோ என்னென்ன டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவே பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்சஸ் பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்டர் கூட ரவுண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றது, டாக்டரோட கேஸ் வந்து எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருக்கு, என்னென்ன மாதிரி கேஸ் எல்லாம் அட்மிட் ஆயிருக்கு, எப்ப அட்மிட் ஆயிருக்கு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். டாக்டருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ டாக்டர் ரவுண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து டேரக்டா வந்து அவங்க சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது பிஃபார்ம் கோர்சஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். நீட்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஸோ நீங்க 4 இயர்ஸ் படிப்பீங்க. காலேஜஸ் பொறுத்தளவு 2 காலேஜஸ் மட்டும்தான் கவர்மெண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை 60 சீட்ஸ், அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 60 சீட்ஸ். டோட்டல் 120 சீட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன ஃபார்மசி கடை இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பிஃபார்ம் படிச்சவங்க தான் ரன் பண்றாங்க. ஸோ உங்களுடைய சர்டிபிகேட் வச்சு நீங்க ஓனா ஒரு ஃபார்மசி வச்சு ரன் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து செப்பரேட்டா வந்து நிறைய சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயும் கண்டிப்பா ஒரு ஃபார்மசி இருக்கும். ஸோ நீங்க அங்க ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த கோர்சஸ் படிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்க சர்டிபிகேட்டை வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஸோ ஃபார்மசி வச்சு ரன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து சேலரி மந்த்லி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க சர்டிபிகேட் வச்சு ரன் பண்றதுனால ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபாரின்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ரொம்பவே வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ்ல எப்பவுமே வந்து பிஃபார்ம் கோர்சஸ் சொல்லலாம், நல்லா நீட்டா ஒர்க் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எல்லா கோர்ஸுமே ஒரு பெஸ்டான கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் எல்லா காலேஜுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வரும். சப்போஸ் ஒரு சில காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆனா கவுன்சிலிங்க்கு முன்னாடி என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, டோட்டல் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு கோர்சஸ் இருக்கு, இது எல்லாமே பிடிஎஃபா வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இந்த எல்லா கோர்சஸும் உங்களால செலக்ட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து சீட் கிடைக்காத போது ஸோ செகண்ட்ல வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டை ஃபில் பண்றதுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து இந்த எல்லா கோர்ஸும் செலக்ட் பண்ணலாம். ஒன்லி 1 கோர்சஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ண முடியாது, பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்சஸ். பிகாஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டை வந்து ஃபில் பண்ணும்போது ஒன்லி 4 கோர்சஸ் மட்டும்தான் எல்லா காலேஜ்லயும் இருக்கும். ரிமைனிங் எந்த கோர்சஸுமே வராது. ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்த பிஃபார்ம் கோர்சஸ் அண்ட் பிசியோதெரபிஸ்ட் அண்ட் பிபிடி கோர்சஸ் அண்ட் பிஓடி, அதாவது பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இந்த 4 கோர்சஸ் மட்டும்தான் கவுன்சிலிங்ல வரும். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் தொடர்ந்து பேராமெடிக்கல் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.